ஹலோ, சொல்லுங்க. யாரு? ஹலோ, யாரா? என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஓ, நீயா? சொல்லு. அதானே பார்த்தேன். யாருன்னு கேட்டதும் ஷாக் ஆயிட்டேன். ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்ல தான் இப்ப கால் பண்ணேன். நீங்க பிஸியா இருப்பீங்க போல இருக்கு. ஆமா, பிஸியாக தான் இருக்கேன். சீக்கிரமா சொல்லு. ஆனா நான் சொல்ல வந்தது வேக வேகமா சொல்ற விஷயம் இல்லையே. சரி, அப்போ ஓகே. நான் 2 நாள் பிஸி, அப்புறம் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, இருங்க இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பொங்கலுக்கு எங்க வீட்டுக்கு வாங்கன்னு இன்வைட் பண்ண தான் கால் பண்ணேன். நீங்க என்ன 2 நாள் பிஸின்னு சொல்றீங்க? உங்களுக்கு பொங்கல் ஹாலிடேஸ்லாம் கிடையாதா என்ன? பொங்கல் ஹாலிடேஸ்லாம் இருக்கு, ஆனால் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். சில வேலைகள்லாம் இருக்கு. ம்ஹும், அதெல்லாம் முடியாது. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு நீங்க இங்க வரணும். இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு போய் வேலையை பாருங்களேன். இந்த பொங்கல் நம்ம 2 பேருக்கும் ரொம்ப ஸ்பெஷல்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன ஸ்பெஷல்? அக்கா, நாளைக்கு போட வேண்டிய கோலம் இதான் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். பாருக்கா, நல்லா இருக்கா? அம்மா பாரு. நல்லா இருக்கு. எனக்கு இந்த கோலம் தான் பிடிச்சிருந்தது. இதுவா? இதான் நாளைக்கு போட போறேன். நல்லா இருக்கு. இது கூட நல்லா இருக்குல்ல? ஆனா இது டிசைன் நல்லா என்ன ராதிகா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அம்மா கேக்குறாங்கல்ல, என்னாச்சு ராதிகா? ஒன்னும் ஆகல, ஒன்னும் ஆக போறதும் இல்ல. புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுக்கா. அம்மா, என் கல்யாணம் இனிமே நடக்காது. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடி சொல்ற? என்னக்கா சொல்றேன்? என்ன ராதிகா, என்ன ஆச்சு? கல்யாணம் வேணாமா? என்னடி சொல்ற ராதிகா? நீ வரலன்னா இந்த கல்யாணம் நடக்காது. அப்படி நடக்கலன்னா என்னாலதான் ராதிகாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில என்னால உன் கூட வாழ முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுதான் அரவிந்த். நீ பேசாத. நான் தான் சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு. என்ன ஆனாலும் சரி, நாளைக்கு நான் வரமாட்டேன். அம்மா, சாமி கிட்ட வெத்தலை பாக்கு பூ பழம் எல்லாம் எடுத்து வச்சாச்சுமா. சரி, இந்த பூ வச்சுக்கோ. தேங்க்ஸ்க்கா. டேய், பார்த்து விளையாடு. ஏய், ஓரமா தான் போய். சும்மா எப்ப பாரு. டேய், நல்ல நாள் அதுவுமா என்னடா பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அந்த போனையே நோண்டிக்கிட்டு இருக்கற. முதல்ல அதை எடுத்து வீசி எறிடா. சும்மா வாடா, உன்னை அவ திட்டுறா. நீ பண்றது அப்படிதான் இருக்கு. இதுக்குதான் நான் காலையில எந்திரிச்சு ரெடி ஆவறதே இல்ல. கண்ணில் பட்டா போதும் ஆளாளு திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. மாப்ள, வீட்டு வாசல்ல நான் மாவில தோரணம் எல்லாம் கட்டிட்டேன். பூஜை ரூம் வாசல்ல தான் கட்ட வேண்டி இருக்கு. வா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. வா, சீக்கிரமா வா. என்னடா முழிக்கிற? வேலை தந்தா செய்யறேன்னு வாய்க்கிழிய பேசுறல. போ, போய் மாமாக்கு போய் ஒத்தாசை பண்ணு. போ போ. அக்கா, அக்கா, இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்கு. ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? போட்டோலாம் வேண்டாம், அப்புறம் எடுத்துக்கலாம். அம்மா, ஏதாவது வேணுமா? எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிஞ்சிடுச்சுமா. விளக்கேத்தி சாமி கும்பிட்டு பானை அடுப்புல வைக்கணும், அவ்வளவுதான். எனக்கா தேடுறேன்?
ராதிகா எங்க இன்னும் காணோம்? அவ இன்னும் வரவே இல்லை ரஜினி. எழுந்திருச்சாளா இல்லையான்னு கூட தெரியல. எந்திரிக்காமலாம் இருக்க மாட்டா, வருவா. ஹே, சித்தப்பா வந்துட்டாரு, சித்தப்பா வந்துட்டாரு. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா வருவீங்கன்னு. ஏதோ டென்ஷன்ல தான் நீங்க அப்படி பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எப்படியும் வந்துருவீங்கன்னு காலையில இருந்து எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. வாங்க அம்மா, வாங்க. வாங்க மாப்பிள்ள. அடடே சகல, வாங்க வாங்க. வாங்க. ம். ஒரு நிமிஷம் ராதிகா. மாப்பிள்ள, நீங்களும் ராதிகா கூட சேர்ந்து பாலை பானையில ஊத்துங்க. பால் பொங்குற மாதிரியே உங்க வாழ்க்கையும் சந்தோஷமா பொங்கட்டும். அக்கா, அப்படியே ஒரு கிண்டு கிண்டு விடுக்கா. ஏய் முரளி, எங்க போற? கண் எரியுதுக்கா, கொஞ்ச நேரம் உள்ள இருந்துட்டு வரேன். என்ன மாப்பிள்ள நீ இப்படி வா. சின்ன பையன் அவனே ஜாலியா சிரிச்சிட்டு நிக்கிறான். கொஞ்ச நேரம் இரு. கொஞ்ச நேரம் நில்லேண்டா. என்ன இப்ப பால் பொங்கிடும், அப்புறம் எல்லாரும் உள்ள போயிடலாம். என்னம்மா, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் பால் பொங்கி வரல. நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன்.